நமஸ்காரம் பண்ணுப்பான்னு அவர் அங்க உங்களுக்கு வந்து உணர்த்துறாரு. அடுத்தபடியா சேமிப்பு நம்ம பண்ணல, இப்போ நம்ம சேமிப்புக்காக நம்ம ஓடணும். 1000 ரூபாய் சேமிச்சு வச்சோம்னா 2ஆம் நாளே எனக்கு வந்து ஒரு செலவு வருது சார், 1000க்கு 2000 செலவாயிருது சார், அப்படிதான் வரும். ஏன்னா உங்களோட கர்ம வினை, அந்த கர்ம வினை தீரணும். அப்போ 2 சனி என்ன சார் பண்ணலாம்னா, வயதுல மூத்தவங்களுக்கு தொண்டு பண்ணு, பெரியோரை அங்க நேசிங்க, பெரியோருக்கு உதவிகரம் கொடுங்க, புரியுதுங்களா? அடுத்தபடியா இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க, அவரோட பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. அதாவது பிறவி அருள்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 3ஆம் இடத்துல சனி இருக்க வந்து மோட்சம், 12க்கு வந்து மோட்சஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் சுகஸ்தானம் மோட்சஸ்தானத்துல வந்து விழும்போது இவங்களுக்கு ஏனைய கிரக அமைப்பை பொறுத்து இவங்களுக்கு வந்து பிறவி அருள்நிலை, அதாவது வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய நிலைமையும் இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா